மக்களே, நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அவர் சொல்றத. பொய் சொல்றேன்னு சொல்றாரு எங்களை பார்த்து. யாருங்க பொய் சொல்றா? யார் பொய் சொல்றா? இன்னைக்கு நீங்க வீட்டுல போய் தூங்குறீங்க, உங்களுக்கு ஒரு 3 மணிக்கு கால் வருது, இந்த மாதிரி இந்த படத்துல நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்க, உங்களை வந்து நாங்க மெயின் ரோல்ல போடுறோம்னு. யார் சொல்லுவா? ஐயோ எனக்கு படத்துல வாய்ப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவீங்களா? எங்களை பார்த்து பொய் சொல்றேன்னு கேக்குறீங்க. பொய்யெல்லாம் சொல்லங்க. ஒரு கரு உருவாகணும்னா அதுக்கு முக்கிய காரணம் இயக்குனர்கள் மட்டுமே. வெண்ணிலா கபடிக்குழு இயக்குனர் உருவாக்கலைன்னா சூரி வந்திருக்க மாட்டாரு. எங்க அந்த புரோட்டாவை திருப்பி சாப்பிடு, அந்த கோடை பூரா அழிடா, நான் திருப்பி சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதுல ஹிட்டானவர் தான் சூரி. சூரி எங்க இருந்தாரு? எந்த இடத்துல இருந்தாரு? இப்ப எங்க இருக்காரு? அதுக்கு காரணம் யாரு? வெண்ணிலா கபடிக்குழுவோட இயக்குனர். அவர் இல்லைன்னா சூரி இல்லவே இல்ல. அடிச்சு சொல்லுவேன் நானு. நெஞ்சில் ஒரு ஆலயம் படம் பார்த்திருக்கீங்களா? ஸ்ரீதர் டைரக்டர். நீங்க சொன்னீங்க ஸ்ரீதர் டைரக்டர் யார் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி. அவர் நான் பார்த்தது இல்லைங்க. ஏன்னா அவர் ரொம்ப பெரிய ஆளு, நம்ம சின்ன பொண்ணு, எனக்கு அதெல்லாம் தெரியாது அவர். ஆனா நெஞ்சில் ஒரு ஆலயம் படத்தை 9 நாள்ல இயக்கியிருக்காரு ஸ்ரீதர் டைரக்டர் அவர்கள். 9 நாள்ல. காதலன் கணவன் இடையில் ஒரு பொண்ணு தேவிகா அம்மா, அவங்க அவரை லவ் பண்ணுவாங்க. கல்யாணகுமாரை லவ் பண்ணுவாங்க. கல்யாணகுமார் வந்து MBBS படிக்கிறதுக்காண்டி வெளியூர் போயிடுவாரு. திருப்பி அவர் வரையில இவங்க வந்து முத்துராமன் சாரை கல்யாணம் பண்ணிடுவாங்க. முத்துராமன் சாரை கல்யாணம் பண்ணாலும் பரவாயில்ல, ஆனா அவருக்கு வந்து உடம்பு முடியாம போயிடும். அப்பதான் ஒரு பாட்டு பாடுவாரு கல்யாணகுமார் வந்து,